ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கு கொத்து முட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரெண்டு வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. கடாய் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தேவையான உப்பு போட்டுக்குங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா கொத்துங்க. இப்போ நல்லா முட்டை வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். சூப்பரான இட்லி தோசைக்கு கொத்து முட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இன்னும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.